ஹலோ நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பொம்மையாக காட்டியிருக்குன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலிருந்து நேரா கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர் இருக்கிற சரவணா செல்வரத்தினம் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் சுற்றி பார்க்க தான் போகிறோம். ஒரு சில பொருள் வாங்கலாம்னு ஐடியா சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போய் பார்த்துட்டு தான் என்னென்னு முடிவெடுக்க முடியும். நேராக உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4, 5 மாடிங்க. ஆனால் ஒரு 2 மணி நேரம் நல்ல டைம் போச்சு. நம்ம ஆல்ரெடி சுற்றி பார்க்கத்தான் போயிருக்கிறோம். அது சேல்ஸ்மேனுக்கு தெரியல. அவரும் என்னமோ இவர் வாங்குவார் அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாரு. ஒன்றும் வேலை ஆகலை. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன பொருள்கள்லாம் வச்சுருக்குறாங்க, நமக்கு கொஞ்சம் லீவு நாளில் கொஞ்சம் டைம் போகணுமேன்னு சொல்லி போட்டு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். வெளியில் அங்கேயும் இங்கேயும் போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. கீழ் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு நிறைய டிசைனாக வச்சுருக்குறாங்க. நாங்கள் இப்போ போயிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா துணி மற்றும் செப்பல்ஸ் அந்த லைனில் போயிருக்கிறோம். இங்கே போனதும் பார்த்திங்கன்னா நல்ல டைம் எடுத்து உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு செருப்பாக பார்த்துட்டு இஷ்டத்துக்கு வீடியோ எடுத்துகிட்டு தான் வரோம். விதவிதமான காஸ்ட்டில், அதாவது ரொம்ப கம்மியான காசில் கூட வந்து செருப்புகளெல்லாம் வச்சுருக்குறாங்க. மற்ற பக்கம் நம்ம பேரம் பேசி வாங்குறத காட்டிலும் இது வந்து அதை விட பெட்டராகவே இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூட்கேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து கூட இருக்க மாட்டோம், அந்த மாதிரியாக இருக்குது. பெல்ட்டுக, அது இல்லாமல் நிறைய துணிகள், எல்லாம் வீட்டு உபயோகப் பொருள் மேக்ஸிமம் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதில் நம்ம வெரைட்டியாக இருக்குது. நம்ம என்ன வேணுமோ பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு ஆல்ரெடி எல்லாம் இவங்க பார்த்துங்க பேக்கை மட்டும் எடுத்து சும்மா போட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்கூல் பேக்ஸு, ஸ்கூல் புக்குங்க, A to Z எல்லாமே இருக்குதுங்க. மேக்ஸிமம் இருக்குது. அதாவது ரொம்ப கம்மியான காஸ்ட் முதற்கொண்டு ரொம்ப அதிகமான விலை வரைக்கும் இருக்குது. நிறைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில பொருட்கள் விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுட்டு வந்துக்கலாம். ஒரு ஃப்ளோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு படிக்கட்டுலேயும் போய்க்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கழிப்பறையும் அங்கங்கே வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்கலேட்டர் அதுவும் வச்சுருக்குறாங்க. நிறைய பூஜை ஜாமானங்கள், எல்லா விதமான பொருட்களுமே இருக்குதுங்க. நமக்கு நல்லா டைம் போச்சு. ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம். அதாவது ஒரு அவசரமாக போனீங்கன்னா இது அவ்வளோ ரசிக்க முடியாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக போனீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு டைம் நீங்கள் போய் இந்த பொருளெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பொருட்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது நிறைய எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. ஆல்ரெடி என்ட்ரன்ஸில் உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்டது நிறைய வச்சுருக்குறாங்க. ட்ரெஸ்ஸஸ், எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் நல்லா வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் பட்டு சேரீ ஐட்டம் அது தனியாக வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விளையாட்டு பொருட்கள், பொம்மைகள் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் போயிட்டு வந்தது உங்களுக்கு இந்த இதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம், இது வந்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்க மேமே. ஒரு 2 மணி நேரம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ரிலாக்ஸாக போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா, அதாவது ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு, அப்படி வெளியில் வெயிலாக இருக்குதுன்னா உள்ளே போய் வந்தோம்னா நல்லா குளுன்னு நல்லா ரிலாக்ஸாக ஜம்முன்னு போய் சுற்றி அடிச்சுட்டு வரலாம். நமக்கே மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மால்கள் நம்ம போனதில்லைங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் இருக்கிற சின்ன கடைகள் அப்படி தான் போயிருக்கேன். ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஒரு மீடியமான டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு மட்டும்தான் போயிருக்கேன். இவ்வளோ பெரிய ஃப்ளோர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதுக்குமே போனதில்லை. ஆல்ரெடி பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்கிறதெல்லாம் பெருசாக இல்லை. இப்போ சமீபத்தில் தான் ஒரு 2 அண்ணா ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதுவும் இவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி எல்லாம் மீடியமானது. எலக்ட்ரானிக் ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. அதான் வாட்ச்லேயே வந்து கடிகாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்காத கடிகாரங்களாம் நிறைய வச்சுருந்துச்சி. டிசைன்ஸாக இருந்துச்சு. அது இல்லாமல் பூஜை சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, எல்லா மதத்தினர் சம்மந்தப்பட்ட பொருள்களுமே ஏகதாசம் வச்சுருக்குறாங்க. பரவாயில்லைங்க. ஒரு சாதாரண ஒரு அண்ணாச்சி வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் ஆரம்பித்த அந்த கடை வந்து இவ்வளோ பெருசாக வளர்த்திருக்காரு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய மாவட்டத்தில் ஒரு தலைநகர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கடைகள் வந்து வச்சுருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லா லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே நம்ம அதாவது அங்கே சேல்ஸ்மேனுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற கேள்விக்காகட்டும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. ஏன் சார் அது வேணுமா இது வேணுமா, ஆல்ரெடி நம்ம வேடிக்கை தான் பார்க்க போயிருக்கிறது, நமக்கு மட்டும்தான் தெரியும். அதில் ஒரு சின்ன பொம்மை ஒன்று பார்த்தேங்க. உண்மையுமே இது பார்க்கும்போது நான் சின்ன பையனாக இருக்கும்போது விளையாடும்போது இந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்கேன். அதனால் அது ஒரு ஞாபகம் வந்துச்சு. டக்குன்னு அதையும் எடுத்து கொஞ்சம் விளையாண்டாச்சு. இப்போது நான் விளையாண்டது எல்லாமே என்னுடைய பையன் பிள்ளைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் போகும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விதவிதமான பொருட்கள் பார்க்கும்போது உண்மையுமே நல்ல ஒரு இதாக இருந்துச்சுங்க. ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. ட்ரெஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா நம்மளை சின்ன துணி கடைக்கு தான் நம்ம போயிருக்கிறோம். இந்த மாதிரி பெரிய கடைக்கு போகும்போது
அதில் வந்து பல வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. ரேட் வைஸாகவும் சரி அல்லது அது குவாலிட்டி வைஸாகவும் சரி வேறு வேறு லெவலில் வச்சுருக்குறாங்க. சின்ன பிறந்த குழந்தை முதற்கொண்டு ஆல்ரெடி ரொம்ப வயசானவங்களுக்கு உண்டான எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ் ஆண் பெண் எல்லாத்துக்குமே சிறுவர்கள் எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம அதில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. புது விதமான டிசைனில் வந்து இந்த மாதிரி கலரில் ஷர்ட்டு ஃபேண்ட்டு ஷர்ட்டு வேட்டி இந்த மாதிரி விதமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டுலாம் காட்டினாங்க. இன்னொரு பக்கம் காட்டுற பாருங்களேன், நிறைய இடத்துல அந்த பாவாடை அதாவது பட்டு பாவாடைகள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து செஞ்சு ஒரு பொம்மையில் வச்சுருந்தாங்க. இது கோட் செக்ஷன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐபிஎல் நாங்கள் இந்த வீடியோ எடுக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் எல்லா விதமான ஐபிஎல் ஜெர்சியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கொண்டு வந்திருந்தாங்க. ஆளாளுக்கு விதவிதமான சைஸுகளில் இந்த ஜெர்சி இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கும் தம்பிக்கும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதாவது ஒன்று சிஎஸ்கேக்கு இன்னொன்று ஆர்சிபிக்கு உண்டான ஜெர்சியும் வாங்கிட்டு வந்திருக்குறோங்க. ஆனால் வீட்டெல்லாம் கூப்பிட்டு போட்டால் இஷ்டத்துக்கு ஆல்ரெடி ஒரு சேரீ எடுக்க கூட்டிகிட்டு போனாலே குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்குவாங்க. ஆனால் இங்கே வேடிக்கை பார்க்க போயிட்ட மாதிரி தாங்க நான் சொன்ன அந்த பாவாடை வந்து அழகாக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த பட்டு பாவாடைன்னு நினைக்கிறேன். நான் ஜரிகையெல்லாம் போட்டு அது பேரெல்லாம் தெரியலைங்க. ஆனால் அந்த மாதிரி அழகாக வச்சுருந்தா இது பொம்மைன்னு நினச்சேன். ஆனால் கிட்டக்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது இது ஆக்சுவலி ஒரு பாவாடை. அதாவது அந்த என்ன சொல்கிறது, பேர் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேனா பென்சில் அந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டங்களுமே வந்து பெட்டராக இருக்குது. நம்ம சிங்கிளாக வெளியில் வந்து வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து வேறு மாதிரி இருக்குது. இதுவே அங்கே ஹோல்சேலாக வாங்கும்போது ஹோல்சேல்ன்ட்டு இல்லைங்க, ஒரு பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்ன ரேட்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரேட் வைஸ் எல்லாம் ரொம்ப பெட்டராக இருக்குதுங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்கூல் ஐட்டங்கள் நிறைய பெட்டராக இருக்குது. இது எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒக்கடத்துக்கிட்ட வந்துட்டுங்க. ஒக்கடத்துக்கு பக்கத்தில் அந்த ஆற்றுப்பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது ஆற்றுப்பாலத்தை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நிறைய விதவிதமான இந்த பார்க் மாதிரியெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதில் நிறைய மக்கள் வந்து நல்லா டைம் போக்கிட்டு இருந்தாங்க. போட்டிங் எல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் போய் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு ரூ. 200 250 அந்த மாதிரி ரேஞ்சில் சொன்னாங்க. சரி, நாங்கள் போயிட்டு வந்தோமே டைம் ஆகி போச்சு. அதனால் சரின்னு சொல்லி போட்டு எல்லா பக்கம் சுற்றி மட்டும் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் ஒரு சில பொருட்கள் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஒரு ½ அன் ஹவர் மட்டும் நல்லா ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருந்துட்டு நீட்டாக நாங்கள் பஸ் ஏறி வந்து பொள்ளாச்சி வந்துட்டேங்க. உண்மையாக இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு. ஒரு சில பொருட்கள் மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கிட்டு வரல. ஏன்னா நான் ப்ரைஸ் எவ்வளோ என்ன ஏதுன்னு தெரியாது. நாங்கள் சும்மா திடீர்னு போனங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நோட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த ஒரு சில பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வரணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. தேங்க்யூ.